இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபியான சிக்கன் சமோசா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சிக்கன் சமோசான்னு சொன்னாலே 2 தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் அண்ட் அதுக்கு தேவையான ரேப்பை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணலாம். சிக்கன் மேரினேஷன் அண்ட் மசாலா வந்து எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 to 150 grams சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன். இது கூடவே நான் மின்ட் லீவ்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மின்ட் லீவ்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணாமல் சின்னதாக நீங்கள் பீசஸாக கட் பண்ணியுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்குன்றதுனால நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சிக்கன் சமோசாவுக்கு தேவையான சிக்கனை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். மிக்சியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மின்ட்டும் இதுவும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கணும். குக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். மீதி ஹாஃப் வந்து நம்ம ராவாக வந்து போட்டுக்கலாம். ராவாக இருக்கப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக வந்து நம்ம சமோசா சாப்பிட்றப்ப நமக்கு அதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? உங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக் ரெசிபி டீ டைமில் டியூரிங் ட்ராவல் என்னன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் சிக்கன் சமோசா வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவோம், எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். கிடைச்சாலும் அது எப்படி பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ட்ராவல் டைமில் ஒத்துக்காமல் போயிடுமோன்ற ஒரு சந்தேகம் வேறு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே மோஸ்ட்லி வெளியில் வாங்க மாட்டோம், வீட்டிலே தான் செஞ்சு சாப்பிடுவோம் சிக்கன் சமோசானா. ஸோ இப்போ இதுக்கு வந்து கடாயில் நான் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணாடி பதம் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதம் வந்து வரணும். நான் அதுக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணி இப்போ இதில் வந்து நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்படி நீங்கள் பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து ஃபுல் மசாலாலையும் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் வதக்கிப்போம். இது கொஞ்சம் குக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சில மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஒன்று மெயினாக வந்து ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து புளிப்புக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது. வேணும்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கார்லிக் பவுடர். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அண்ட் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிடுவோம். சால்ட் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே நான் சிக்கனை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இடையில வந்து நான் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சால்ட்டோட டேஸ்ட்டும் கம்மியாக இருந்துச்சு, ஸ்பைஸியும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் சீஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக குக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் இதில் வந்து இன்னொரு குட்டி டிப் என்னென்னா, புதுசாக சமைக்க வரவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். நான் இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 minutes வந்து நல்லா ட்ரையாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தேவையான எக்ஸ்ட்ராவாக ஆனியன் அண்ட் கொரியண்டரை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
ஆனியன் வந்து எதுக்கு நான் ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியனோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து நல்ல என்ஹான்சராக இருக்கணுன்றதுனால சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இதை ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சிக்கன் சமோசாவுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து தேவையான ரேப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரேப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைதா எடுத்திருக்கேன். இதிலே சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அஜ்வைன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அஜ்வைனுன்றது வேறு எதுவும் இல்லைங்க, ஓமம் தான். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம நல்ல சப்பாத்தி பூரிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி ஒரு பூரி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் பிசைஞ்சு இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஹாஃபாக வந்து லைக் இப்படி வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு இதை நான் இப்போ மடிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க கரெக்டாக. இதை இப்படி வச்சு இந்த கார்னரை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேக்யூம் வந்து உங்களுக்கு இடையில வந்து கிடைக்கும். இந்த வேக்யூம் கிடைக்கிறதுல என்ன பண்ணோன்னா நம்மளோட சிக்கன் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மசால் ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு ஃபோல்டு இந்த கார்னரை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோ. ஸோ உங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ஒரு சமோசா மாதிரி தெரியும். இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி சிலதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டஃபிங் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஆயில் வந்து நல்லாவே சூடு வச்சுருக்கேன். இப்போ இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கன் சமோசாவை டைரெக்டாக ஆயிலில் போட்டு 2 சைடும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும், ஓகேவா? இது வேகட்டும், இது நல்லா வேகட்டும். மீன்வைல் வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பூரியோட டெக்ஸ்சர் வரும் பார்த்தீங்களா, பூரியே நல்லா நம்ம போட்டு எடுத்தோன்னா ஒரு டெக்ஸ்சர் வரும்ல, அந்த மொறுமொறுப்பு தான் வந்து வரும். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, டீ கடையிலலாம் சாப்பிட்ற சமோசா வெரைட்டி, அந்த வெரைட்டிக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம திரட்டி வச்சோம்ல அதை வந்து 2 சைட் தவாவில் போட்டு எடுத்துட்டு ஹாஃப் குக்கிங் ஸ்டேட்டில் எடுத்து கட் பண்ணி நீங்கள் சேம் ரேப்பிங் நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ரேப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான சமோசா வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுன்றதுனால நம்ம டைரெக்டாகவே வந்து போட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு 2 சைடும் வந்து வேகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சமோசாவை வந்து ஆயிலில் நல்லா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து நல்லாவே உள்ள வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கும் நல்லா இருக்கும் அண்ட் சமோசாவும் நல்லாயிருக்கும். இதை டேஸ்ட் பார்த்துறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, பட் இது வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீயோ காஃபியோ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off from Chansey.